நீங்க இருக்கிற இடத்துல தனியா தெரிஞ்சு சுத்தி இருக்கிற மக்களை கொத்தா இழுத்து அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நம்மளோட மனித உயிர் தான் இந்த உலகத்திலேயே அதிகமா அட்ராக்ட் பண்றது. ஆனா அந்த 3 உயிர் இல்லாத பொருள் மட்டும் உயிர் இருக்கிற மாதிரியே கருதப்படும். அந்த 3 பொருளை வச்சு உலகத்தை ஆள முடியும். முதல் வடிவம், ஓவியம், சிற்பம், சிலை, எழுத்துக்கள்லாம் இதுல அடங்கும். ஒரு சமுதாயம் தன்னோட ஒட்டுமொத்த அறிவு வரலாற அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு தொழில்நுட்பம் இது. அதுக்கு உயிர் இல்லைனாலும் மனிதன் அதுல நேரம் செலவிட்டு அதை ஊத்து கவனிச்சு பார்த்துட்டு தான் போவான். இரண்டாவது இசை. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்ற மாதிரி மனிதனுக்குள்ள இருக்கும் சந்தோஷம், துக்கம், அழுகைன்னு போய்கிட்டே இருக்கிற உணர்ச்சிகளை தொட்டு தட்டி எழுப்புற கருவி அது. அதால ஒரு கோழைய வீரனாக்க முடியும், முட்டாள அறிவாளி ஆக்க முடியும். மூணாவது ரொம்ப முக்கியமானது கதை. வரலாறா இருந்தாலும் சரி, கற்பனை கதையா இருந்தாலும் சரி, ஒரு கதையால ஒட்டுமொத்த சமுதாயத்தவே அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். கதைகள் இல்லைன்னா மக்கள் கிடையாது, மக்கள் இல்லைன்னா அரசியல் கிடையாது. ஒரு சமுதாயத்தின் வரலாற்று கதை அடுத்த தலைமுறைக்கு உண்மைத்தன்மையோட சொல்லும் போது அந்த சமுதாயம் வளரும். அதே வரலாற்று கதை உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு பொய்யா கற்பனை கதையா சொல்லும் போது அந்த சமுதாயம் அழியும். ஒரு காலகட்டத்துல உலகை அறிவால் ஆண்ட மூத்த குடி தமிழ் சமுதாயம் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கி விட்டு சென்ற பொக்கிஷத்தை இப்ப முக்கால்வாசி இழந்துட்டு நிக்கிறோம்னா பல பேரால மறைக்கப்பட்ட உண்மை கதைகள் தான். இதுக்கு மேல நிறைய சொல்ல போறது கிடையாது. நீங்களே புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.